ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்கேச்சி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாட்டுக்கறி குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸுக்கு, தோசை, இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு, சாதத்துக்கு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணி கறி எல்லாம் நல்லா பஞ்சு போல் வந்துடும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மட்டன் தான் எடுத்திருக்கேன். 1/2 kg க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். பாருங்கள், மட்டன் நல்லா சேர்த்துட்டேன். ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு டம்ளர் தண்ணி. இந்த கறி முழுகிற அளவுக்கு வச்சா போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இந்த தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 4 விசில் வந்தால் போதும். கறி நல்லா வெந்துடுது. குழம்பு கரண்டிலே 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம் பருப்பு, பட்டை, கிராம்பு, 4 வெங்காயம். வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கினா போதும். 3 தக்காளியை அப்படியே சேர்த்து. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாரு 10 முந்திரி இருக்குது. கசகசா வந்து பெரிய டீஸ்பூனால் தண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சுருக்காங்க. 3 பீஸ் தேங்காய், சோம்பு 3 டீஸ்பூன், ஏலக்காய் 3, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் சீரகம். நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 5 டீஸ்பூன், கொஞ்சம் நிறையா மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். 6-7 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம அரைச்சிருக்கிற சேர்த்துருங்க. ஒரு 3 நிமிஷம் ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டாங்க. நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 4 டீஸ்பூன், 5 டீஸ்பூன், அரை மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஜாரில் தண்ணி இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை, வேக வச்ச மட்டன் நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுருக்கேன். நல்லா வெந்த கறி நீங்கள் மெதுவாக கரண்டி போடுங்க. இன்னும் 1 டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இந்த குழம்புக்கு கறியில் இருக்கிற தண்ணி 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ரொம்ப அதிகமாக வேண்டாம், திட்டமாக இருந்தால் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்துடலாம். இப்படி தட்டு போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுது. மல்லி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சூடு ஆறுனதுன்னா நல்லா திக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கோடு எடுத்து நான் ரைஸுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். குழம்பு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாட்டுக்கறி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் ரைஸுக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு மட்டன் குழம்பு ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணி கறி எல்லாம் நல்லா பஞ்சு போல் வந்துடும். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் தான் எடுத்திருக்கேன். 750, 3/4 கிலோ மட்டன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆட்டுக்கறி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். எப்படிங்க குக்கரில் அப்படியே சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு தோல் நீக்கி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி. இந்த கறி முழுகிற அளவுக்கு வச்சா போதும். மட்டனுக்கு மட்டும் கல் உப்பு சேருங்க. பாருங்கள், ஒரு பிரியாணி இலை, இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 3 விசில் வந்தால் போதும். 1 டீஸ்பூன் கசகசா, 11 முந்திரி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கொஞ்சம் ஒரு 7 ஏலக்காய், 5 டீஸ்பூன் சோம்பு, சீரகம் 2 டீஸ்பூன், வெந்தயம் 2 இருக்குது, எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன். இதை ஃபஸ்ட்டு நல்லா பொடிச்சிட்டு பாருங்கள், நம்ம ஊற வச்சுருக்க கசகசா, முந்திரி எல்லாமே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுது. இந்த உருளைக்கிழங்கு 4 பீஸாக போட்டுடலாம்.
குழம்பு கரண்டியால் 5 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை, அன்னாச்சி பூ பாதி, கிராம்பு 5, மராத்தி முக்கு, கல்பாசி எல்லாமே சேர்த்துடலாம். அது எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், வெங்காயம் ஒரு 300 கிராமுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சிடுது. நல்லா ஒரு கை பிடிச்சி கருவேப்பிலை பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இது பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. 10 டீஸ்பூனுக்கு இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். 3/4 கிலோக்கு கூட தான் இருக்குது. ஆனால் 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மஞ்சள், 4 தக்காளி இதுவும் சேர்த்து நல்லா வதங்கட்டும். டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், மிளகு வேறு சேர்த்துருக்கோம். காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், மசாலா நல்லா செவந்து வதங்கியிருக்கு. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்டு ஒரு 7-8 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வதங்கணும். நல்லா மசாலா வதங்கினா தான் குழம்பெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு. இது ஜாரில் இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா இன்னும் நல்லா வதங்கட்டும். இருக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அது இது நல்லா கலந்து விடுங்க. கறி வேகும்போது உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுடலாம். இதுவும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது பாருங்கள், உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அப்படி கட் பண்ணியிருக்கேன். அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் தாங்க. ஒரு 5 பீஸ் தேங்காய் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அரை மூடிக்கு பாதி சைஸு. இங்கே பாருங்கள், தேங்காய் சாந்து அரைச்சிருக்கேன். குழம்பு நல்லா கொச்சிடுது. தேங்காய் சாந்து சேர்க்கலைன்னா இதோடவே நிறுத்திக்கலாம். தேங்காய் சாந்து நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொச்சிடுது. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் நல்லா திக்காகிடும். இது பாருங்கள், நல்லா இட்லி, ஒயிட் ரைஸுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். பிரியாணிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட போகலாம். சூப்பரான மட்டன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.